மாடிஃபிகேஷன்ஸ் ஆஃப் பிளான்ட் பார்ட்ஸ், தாவர உறுப்புகளின் மாற்றுருக்கள். ஜென்ரலாக பிளான்ட்ஸில் வேரோட ஃபங்க்ஷன் என்ன? அது அந்த பிளான்ட்டை மண்ணில் ஸ்ட்ராங்காக ஊனி நிற்கிறதுக்கு யூஸ் ஆகுது. ப்ளஸ் மண்ணிலிருந்து வாட்டரையும் மினரல்ஸையும் அப்சர்வ் பண்ணி பிளான்ட்டோட மற்ற பார்ட்ஸ்க்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணுது. இந்த தண்டு இலைங்களையும் பூவையும் காயையும் தாங்கி நிற்குது. இலை என்ன பண்ணும்? ஃபோட்டோசிந்தசிஸ் மூலமாக ஃபுட்டை ப்ரொடியூஸ் பண்ணி அதை பிளான்ட்டோட மற்ற பார்ட்ஸுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணும். இதுதானே இந்த வேறு, தண்டு, இலை இதோட பொதுவான வேலை. ஆனால் சில பிளான்ட்ஸில் இந்த பார்ட்ஸை அதோட வேலையை செய்யாமல் வேறு பார்ட்ஸோட வேலையை செய்யும். அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பார்ட்ஸோட ஷேப்பும் மாறி இருக்கும். இதை தான் மாற்றுரு, மாடிஃபிகேஷன்னு சொல்கிறோம். இந்த மாடிஃபிகேஷன்ஸில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு வேரோட மாற்றுருக்கள் பற்றி பார்க்கலாம். சில பிளான்ட்ஸில் ஃபுட்டை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக அதோட ரூட்ஸை நல்லா பல்ஜாக மாடிஃபை ஆகிருக்கும். இந்த ரூட்ஸை கோனிக்கல் ஷேப்லேயோ ஸ்பிண்டில் ஷேப்லேயோ அல்லது பம்பர வடிவத்துலேயோ இருக்கும். இந்த கேரட், முள்ளங்கி, பீட்ரூட் இதெல்லாம் தான் இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ். இதுக்கு சேமிப்பு வேர்கள்னு பேர், ரூட்ஸ் ஃபார் ஸ்டோரேஜ். இன்னும் சில பிளான்ட்ஸில் அது ஒரு அளவுக்கு மேலே வளர்ந்ததுக்கப்புறம் காற்றுனாலேயோ வெள்ளத்தினாலேயோ அது சாஞ்சு போகாமல் அதை தாங்கி பிடிச்சிக்கிறதுக்கு அதோட பிரைமரி ரூட்ஸ் மட்டுமே போதுமாக இருக்கிறது இல்லை. அதனால் அது அடிஷ்னலாக மெக்கானிக்கல் சப்போர்ட்காக புது ரூட்ஸை உருவாக்கும், மண்ணுக்கு மேலே இருக்கிற அதோட ஏதாவது ஒரு பார்ட்ஸ்லேருந்து. இந்த ஆலமரம் இருக்கு இல்லையா, அது பெருசாக வளர்ந்ததுக்கப்புறம் அதோட பக்கக்கிளைகளிலிருந்து விழுதுகளை உருவாக்கும். இந்த விழுதுகள் நேராக மண்ணை நோக்கி வளர்ந்துக்கிட்டே வந்து மண்ணை தொட்ட உடனே அதிலிருந்து வேர்களை உருவாக்கிடும். நிறைய விழுதுகள் ஒன்றா சேர்ந்து தூண் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். இதுக்கு பேர் தான் தூண் வேர், ப்ராப் ரூட். ஆலமரம் இன்னும் பெருசாக வளர வளர அதில் நிறைய தூண் வேர்கள் உருவாகி அந்த மரத்தை பலமாக தாங்கி பிடிச்சிக்கும். கரும்பு, சுகர் கேன் என்ன பண்ணுதுன்னா அதோட அடிக்கணுக்கள்ல இருந்து, அதாவது மண்ணை ஒட்டி இருக்கிற 2-3 கணுக்கள்ல இருந்து புதுசா வேர்கள் உருவாக்குது. அந்த வேர்கள் மண்ணில் நல்லா ஊனிக்கிட்டு கரும்பை சாயாம தாங்கி பிடிச்சிக்குது. இந்த வேர்களுக்கு பேர் தான் முட்டு வேர்கள், ஸ்டில்ட் ரூட்ஸ். இந்த வெத்தலை, மிளகு இதையெல்லாம் ஏதாவது ஒரு மரத்து மேல படர விட்டோம்னு வச்சுக்கோங்க, கொஞ்ச நாள்ல இதோட ஒவ்வொரு கணுவுல இருந்தும் ஊசி மாதிரி நிறைய வேர்களை உருவாக்கும். இதுதான் கிளைம்பிங் ரூட், பற்று வேர். இந்த வேரோட ஹெல்ப்பால் இந்த வெத்தலையோ மிளகோ அந்த ஹோஸ்ட் பிளான்ட்டை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு அது மேலே நல்லா படர்ந்து வளர்ந்துடும். சதுப்பு நில பகுதிகளில் மேங்க்ரோவ்ஸில் அபிசீனியா அப்படின்னு ஒரு பிளான்ட் வளரும். அந்த பிளான்ட்டு மண்ணுக்கு மேலே குச்சி குச்சியாக நிறைய வேர்கள் உருவாக்கும். அந்த வேர்களில் நிறைய ஹோல்ஸ் இருக்கும். அந்த ஹோல்ஸ் வழியாக அந்த பிளான்ட்டுக்கு தேவையான கேசியஸ் எக்ஸ்சேஞ்ச் நடக்கும். இந்த வேர்களுக்கு பேரு சுவாச வேர்கள் அல்லது நியூமெட்டோஃபோர்ஸ். இந்த கஸ்கியூட்டா பிளான்ட் ஒரு பிளான்ட் பாரசைட், தாவர ஒட்டுண்ணி இல்லையா. அதுக்கு ஒரு ஹோஸ்ட் பிளான்ட் கிடைச்ச உடனே அது என்ன பண்ணுதுன்னா புதுசாக ஒரு ரூட் சிஸ்டத்தை உருவாக்குது. அந்த ரூட்டு ஹோஸ்ட் பிளான்ட்டோட டிஷ்யூக்குள்ள நல்லா ஊடுருவி வளர்ந்துட்டு இந்த பிளான்ட்டுக்கு தேவையான நியூட்ரியன்ஸை ஹோஸ்ட் பிளான்ட்ல இருந்து சக் பண்ணி எடுத்துக்குது. இந்த மாடிஃபைட் ரூட் தான் சக்கிங் ரூட் அல்லது ஹாஸ்டோரியா. அடுத்து நம்ம தண்டோட மாற்றுருக்கள் பற்றி பார்க்கலாம். ஜென்ரலாக தண்டுனா மண்ணுக்கு மேலே நேராக மேல் நோக்கி வளர்ந்துட்டு போகும் தானே நினைக்கிறோம். ஆனால் அப்படி இல்லை. சில பிளான்ட்ஸில் தரையை ஒட்டியே தண்டு வளர்ந்துட்டு போகும். சிலதில் தரைக்கு அடியில் கூட தண்டு இருக்கும். எதுக்காக இப்படியெல்லாம் மாடிஃபை ஆயிருக்கு அப்படின்னா ரீப்ரொடக்ஷனுக்காகவும் ஃபுட்டை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காகவும் தான். சரி, ஸ்டெம்ல என்னென்ன டைப் ஆஃப் மாடிஃபிகேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு 1 by 1 பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ஏரியல் மாடிஃபிகேஷன், தரை மேல் தண்டோட மாற்றுரும். இந்த சப்பாத்தி கல்லி ஒரு வறண்ட நில தாவரம் இல்லையா, அதுக்கு தண்ணி ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும். கிடைக்கிற தண்ணியை உறிஞ்சி அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு தகுந்த மாதிரி இதோட தண்டு நல்லா உப்பி மாடிஃபை ஆயிருக்கும். அது நிறைய தண்ணியை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். அதோட இது இலைங்களையும் முள்ள மாடிஃபை பண்ணி வச்சிருக்கோம். அது எதுக்காகனா இலைகள்ல போட்டோசிந்தசிஸ் மட்டும் இல்லாம எவாபரேஷன், நீராவி போக்கும் நடக்கும். ஏற்கனவே சொற்பமா கிடைக்கிற தண்ணியை இந்த இலைகள் எல்லாம் எவாபரேட் பண்ணிடுச்சுன்னா பிளான்ட் எப்படி சர்வைவ் ஆகும்? அதுக்காக தான் இலைங்களை எல்லாம் இது முள்ளா மாத்தி வச்சிருக்கு. இலைங்களே இல்லைன்னா போட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் எப்படி நடக்கும்? இதுக்கு ஃபுட்டை எப்படி ப்ரொடியூஸ் பண்ணிக்கும் அப்படின்னா இங்க தண்டிலேயே போட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் நடக்குது. அதனாலதான் நாம இதை இலை தொழில் தண்டு, ஃபில்லோக்ளேட்னு சொல்றோம். அடுத்து பார்க்குறது தரை ஒட்டிய தண்டோட மாற்றுருக்கள், சபேரியல் மாடிஃபிகேஷன்ஸ். சில பிளான்ட்ஸில் அதோட தண்டு ரொம்ப வீக்காக இருக்கும். அதால் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக மேல் நோக்கி வளர்ந்துக்கிட்டு போக முடியாது. அதனால அது மண்ணை ஒட்டி அப்படியே கிடைமட்டமாக வளர்ந்துக்கிட்டு போகும்.
இதுல ரன்னர், ஸ்டோலர், சக்கர் அண்ட் ஆஃப்செட்னு 4 சப்டைப்ஸ் இருக்கு. இந்த வல்லார செடி ரன்னர் ஓடு தண்டுக்கு எக்ஸாம்பிள். இதுல மண்ணை ஒட்டி இருக்கிற தண்டு சில இடத்துல பிரேக் ஆகும். அது பிரேக் ஆகுற இடத்துல அடிப்பக்கம் வேரையும் மேல் பக்கம் கொழுந்தையும் உருவாக்கும். இப்படிதான் வல்லாரையில புது செடி உருவாகுது. ஸ்ட்ராபெரி செடியில அதோட அடி இலை வளைஞ்சு மண்ணை தொட்டு அது மண்ணை தொடுற இடத்துல வேரையும் கொழுந்தையும் உருவாக்கும். இப்படி வளைஞ்சு மண்ணை தொடுற இந்த சாஃப்டான இலைக்கு தான் ஸ்டோலன்னு பேரு. அடுத்த சப்டைப் சக்கர், தரை கீழ் ஓடுதண்டு. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் கிரைசாந்திமம், சாமந்தி செடி. இதோட பக்கவாட்டு கிளைகள் எல்லாம் மெலிஞ்சு வீக்கா இருக்கும். அது அப்படியே மண்ணுல படுத்துரும். இப்படி மண்ணை தொடுற தண்டு நெடுகளையும் வேர்களை உருவாக்கிரும். அதோட நுனி மட்டும் வளைஞ்சு மேல் நோக்கி வளரும். இந்த வெங்காய தாமரை செடியில இலையோட கோண பகுதியில இருந்து ஒரு தண்டு உருவாகி கிடைமட்டமா வளர்ந்துகிட்டு வரும். இந்த தண்டுக்கு தான் ஆஃப்செட், குட்டையான ஓடு தண்டுன்னு பேரு. இந்த தண்டு அங்கங்க பஞ்ச வேரையும் இலைங்களையும் உருவாக்கும். அதுக்கப்புறம் இது டிட்டாச் ஆகி புது பிளான்டா வளரும். அடுத்து பாக்குறது தரை கீழ் தண்டோட மாற்று, அண்டர் கிரவுண்ட் மாடிஃபிகேஷன்ஸ். இதுல மட்ட நில தண்டு, கந்தம், கிழங்கு, குமிழம் அப்படின்னு 4 சப்டைப்ஸ் இருக்கு. தரைக்கு மேல வளர்ற தண்டெல்லாம் பல அடி உசரம் பறந்து விரிஞ்சு வளருது இல்லையா, அது அன்லிமிட்டெட் growth. ஆனா தரை கீழ் தண்டெல்லாம் அந்த மாதிரி வளருது இல்ல, இதுக்கெல்லாம் லிமிட்டெட் growth தான் உண்டு. சரி, இந்த இஞ்சி, மஞ்சள் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் ரைசோம், மட்டநில தண்டுக்கு உதாரணம். இது தரைக்கு அடியில நல்லா திக்கா தரைக்கு ஹரிசாண்டலா வளரும், அன்ஷேப்டா இருக்கும். இதுலயும் கணுவிடை பகுதி எல்லாமே இருக்கும். செதில் இலைகளும் இருக்கும். செதில் இலைகளுக்குள்ள மொட்டுக்கள் இருக்கும். இந்த மொட்டுக்கள் தளைஞ்சுதான் புது செடிகளை உருவாக்கும். அடுத்தது கந்தம், கோம். இந்த டைப் ஆஃப் அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம் ரைசோமோட சைஸ்ல சின்னதா இருக்கும். அப்படியே ரவுண்டா உருண்டையா மேலையும் கீழையும் தட்டையா இருக்கும். இதுலயும் கணுக்கள் இருக்கும். ஒவ்வொரு கணுவிலையும் செதில் இலைகள் இருக்கும். செதில் இலைகளுக்குள்ள நிறைய கோண மொட்டுக்கள் இருக்கும். இந்த மொட்டுக்கள் எல்லாம் தளைஞ்சுதான் ஒவ்வொன்றும் ஒரு புது செடியை உருவாக்கும். சேனக்கிழங்கு கந்தம் வகையை சார்ந்ததுதான். அடுத்தது டியூபர், கிழங்கு. இந்த வகை தண்டெல்லாம் ப்ரீவியஸ் டைப் கந்தம் இருக்கு இல்லையா, அதை விட சைஸ்ல நல்லா பெருசா பெரிய பால் மாதிரி இருக்கும். நிறைய ஃபுட்டை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற மாதிரி மாடிஃபை ஆயிருக்கும். இந்த கிழங்குங்க மேல நம்ம கண்ணுக்கு சரியா தெரியாத கணுக்கள் இருக்கும். அந்த கணுக்களை கண், ஐன்னு சொல்லுவோம். இந்த கணுக்களுக்குள்ளயும் மொட்டுக்கள் இருக்கும். இந்த கிழங்கோட ஒரு போர்ஷனை மட்டும் கட் பண்ணி மண்ணுல நட்டு வச்சோம்னா அதுல இருந்து மொட்டு தளைஞ்சு புது செடியை உருவாக்கிடும். இதுக்கு எக்ஸாம்பிள் உருளைக்கிழங்கு. ஆனியன், கார்லிக் இதெல்லாம் குமிழம், பல்பு டைப் தண்டுக்கு உதாரணம். ஒரு ஆனியனை எடுத்து பாத்தீங்கன்னா அதோட அடியில ஃபைப்ரஸ் ரூட்ஸ் இருக்கும். அதுதான் வேர் பகுதி. அதுக்கு மேல ஜஸ்ட் இருக்கிறது எல்லாமே தண்டு பகுதி தான். இதோட தண்டுல 2 வகையான லீவ்ஸ் இருக்கும், ஸ்கேலி லீவ்ஸ் அண்ட் ஃபிளஷி லீவ்ஸ்னு. இந்த சதைப்பற்றான இலைகள் ஃபுட்டை ஸ்டோர் பண்ணும். அதே செதில் இலைகள் அதோட சென்டர்ல இருக்கிற பட்டை பத்திரமா ப்ரொடெக்ட் பண்ணும். இந்த பட்டை நல்லா டெவலப் ஆனதும் இந்த குமிழத்தோட நுனியில மேல தளைஞ்சு புது செடியா வளரும். நெக்ஸ்ட், மாடிஃபிகேஷன்ஸ் ஆஃப் லீஃப். சில பிளான்ட்ஸை தன்னோட என்விரான்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி தன்னை அடாப்ட் பண்ணிக்கிட்டு சர்வை பண்ணிக்கிறதுக்காக தன்னோட இலைகள்ல மாற்றுருக்களை உருவாக்கியிருக்கும். கள்ளி வகை செடிகள்ல அதோட இலைகள் எல்லாம் முட்களா மாறி இருக்கும். இது மூலமா இந்த செடி எவாபரேஷனை அவாய்ட் பண்ணிக்குது. இலை செய்ய வேண்டிய போட்டோசிந்தசிஸ் ப்ராசஸை இதுல தண்டு செய்யுது. அதுக்கு தகுந்த மாதிரி அந்த தண்டு நல்லா பசுமையாகவும் ஃப்ளஷியாகவும் மாறி இருக்கும். கிளைம்பர்ஸ், கொடி வகை தாவரங்கள்ல சில இலைங்களோ அல்லது இலையோட ஒரு பகுதியோ சன்னமா நீளமா கம்பி மாதிரி மாடிஃபை ஆயிருக்கும். இதுக்கு பேர் தான் பற்று கம்பி. இந்த டென்ட்ரில்ஸை அதோட பேஸை கெட்டியா பிடிச்சுக்கும். பட்டாணி செடிகள்ல அதோட இலையோட நுனி பற்று கம்பியா மாறி இருக்கும். பாகற்காய், பிட்டர் கார்டு இருக்குல்ல, அந்த கொடியில அதோட கோண மொட்டுக்கள் பற்று கம்பிகளா மாறி இருக்கும். அக்கேஷியா மாதிரியான பிளான்ட்ஸ்ல அதோட இலை காம்பு கொஞ்சம் அகலமாகவும் தட்டையாகவும் மாடிஃபை ஆயிருக்கும். இலை செய்ய வேண்டிய போட்டோசிந்தசிஸ் ப்ராசஸை இதுல இலை காம்பு தான் செய்யுது. இன்னும் ஊட்டச்சத்துக்கள், நியூட்ரியன்ஸ் கம்மியா இருக்கிற மண்ணுல வளர்ற பிளான்ட்ஸை மண்ணுல இருந்து தான் எடுத்துக்க முடியாத நியூட்ரியன்ஸை ஃபுல்ஃபில் பண்ணிக்கிறதுக்காக சில பூச்சிகளையோ அல்லது சின்ன விலங்குகளையோ சாப்பிட்ரும். அந்த பூச்சிகளை அட்ராக்ட் பண்றதுக்கு ஏத்த மாதிரி இதோட இலைகள் மாடிஃபை ஆயிருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் நெப்பந்தஸ். இந்த பிளான்ட்ல இதோட லீவ்ஸ் குடுவை மாதிரி மாறி இருக்கும். நல்லா கலர்ஃபுல்லா இருக்கும். இதனால அட்ராக்ட் ஆகி சில பூச்சிகள் அந்த குடுவைக்குள்ள விழுந்துரும். அந்த குடுவைக்குள்ள இந்த பூச்சிகளை டைஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கான என்சைம்ஸ் இருக்கும். இந்த என்சைம்ஸ் அந்த பூச்சிகளை டைஜஸ்ட் பண்ணி இந்த பிளான்ட்டுக்கு தேவையான நைட்ரஜனை அதுல இருந்து எடுத்துக்கும். இதோட மாடிஃபிகேஷன்ஸ் இன் பிளான்ட்ஸ் டாபிக்